லீலாவதி ஹாஸ்பிட்டல் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் ஒன்று. மும்பை பாந்த்ரா பகுதியில் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் நடிகர் சைஃப் அலி கான் திருடனால் தாக்கப்பட்ட போது இந்த மருத்துவமனையில்தான் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பிரபலங்கள் பலரும் தேடி வரும் இந்த மருத்துவமனை லீலாவதி கீர்த்திலால் மேத்தா மருத்துவ அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிறது. இதன் நிர்வாகிகள் பெல்ஜியம், துபாய் போன்ற நாடுகளில் வசிக்கின்றனர். ஆனால் கடந்த 2 தசாப்தங்களாக 1200 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி முறைகேடுகள் இந்த மருத்துவமனையில் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் நீக்கப்பட்டு புதிய நபர்கள் மருத்துவமனையின் நிர்வாக கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மருத்துவமனையின் நிதி நிலையை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் பழைய நிர்வாக குழு மருத்துவமனைக்கு கடக்கால் தோண்டியதில் இருந்து காட்டன் பஞ்சு வாங்கியது வரை ஒன்று விடாமல் கைவரிசை காட்டியது தெரிய வந்திருக்கிறது. மருத்துவ உபகரணங்கள், கணினிகள், ஆம்புலன்ஸுகள், மருந்து மாத்திரைகள் என ஒவ்வொன்றிலும் அந்த துறை சார்ந்த இயக்குநர்களும் ஒப்பந்ததாரர்களும் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மும்பை போலீசார் மற்றும் அமலாக்க பிரிவிடம் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குநர்கள், சப்ளையர்கள், விற்பனையாளர்கள் என மொத்தம் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் போலி ஆவணங்களை தயாரித்ததில் 12 கோடி ரூபாயும், வழக்கறிஞர்களுக்கு சட்ட கட்டணமாக 44 கோடி ரூபாயும் மோசடி செய்ததாக மேலும் 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. மொத்தமாக 3 வழக்குகளை பதிந்த பாந்த்ரா காவல்துறையினர் பழைய நிர்வாகிகளிடம் தொடர் விசாரணை நடத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கு தற்பொழுது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த மோசடிகள் குறித்து விசாரிக்க மருத்துவமனைக்கு சென்ற அதிகாரிகள் ஒரு பகீர் அமானுஷ்யத்தை அங்கிருந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். நிரந்தர நிர்வாக இயக்குநர்களின் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டபோது நிர்வாகிகள் அமரும் இருக்கையின் கீழே இருந்த டைல்ஸ் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த இடத்தை தோண்டி பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. தோண்டப்பட்ட ஒவ்வொரு டைல்ஸுக்கு கீழேயும் ஒரு மர்ம கலசம் என மொத்தம் 8 கலசங்கள் இருந்திருக்கின்றன. அந்த கலசத்திற்கு அருகே மனித எலும்புகள், தலைமுடி, அரிசி, மஞ்சள், குங்குமம், மந்திர தகடு என மாந்திரீகம் செய்ததற்கான அமானுஷ்ய பொருட்கள் இருந்துள்ளது. இவை அனைத்தும் பில்லி சூனியம் செய்ததற்கான தடயங்கள். 1200 கோடியை மோசடி செய்து கொள்ளையடைத்த நிர்வாகிகள் அதை கண்டுபிடிக்காமல் இருக்கவும், தங்களுக்கு தடையாக இருந்தவர்களை தீர்த்து கட்டவும் இப்படி செய்வினை செய்து வைத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த மந்திர பூஜைகள் எப்போது நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, எத்தனை பேருக்கு இதில் தொடர்புள்ளது, இன்னும் எத்தனை கோடிகளை இந்த கும்பல் சுருட்டியது, ஏதேனும் உயிர்பலி கொடுக்கப்பட்டுள்ளதா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. 8 மாந்திரீக கலசங்கள் மீட்கப்பட்டது குறித்து புதிய நிர்வாகிகள் பாந்த்ரா காவல் நிலையத்தில் அளித்த புகாரை போலீசார் ஏற்க மறுத்ததாக தெரிகிறது. இதனால் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தொடர் விசாரணை நடத்த வலியுறுத்துவோம் என மருத்துவமனையின் நிரந்தர இயக்குநர் பிரசாந்த் மேத்தா மற்றும் நிர்வாக இயக்குநர் பரம்பீர் சிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினால் சூனியச் சடங்குகள் பின்னணி வெளிவரும்.